2 ஓவருக்கு 22. சாரி, ஃபஸ்ட் 2 ஓவர் மேட்ச் எடுக்க முடியல, மழை தூரிக்கிட்டே இருந்துச்சா. சரி, அதனால் ஸ்டாப் ஆகலான்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா நின்றுச்சு. சரி, இந்த 2 ஓவர்லேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்தாச்சு. முதல் 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட முத்து. ஃபர்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ரகு பேட்டில் இருந்து பவுண்ட்ரியானு பார்த்தா போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரியோட. செகண்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போகுமா? கேப்பில் போச்சு. ஃபீல்டர் நல்ல எஃபர்ட் போட்டாங்க, அதனால ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி எங்கள் ராக்கர் சக்கு பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன் சூப்பராக தூக்கி விட்டுருக்காருங்க. ஆனால் ஃபீல்டர் பின்னாடி தெளிவாக வச்சுட்டாங்க இந்த முறை. நல்ல ஸ்டாப், சிங்கிள். 2வது ஓவரோட கடைசி பாலில் தான் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் ராஜா அண்ணன். 2 6 அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பேட்ஸ்மேனாக வந்தால் மோகன், அவர் மீட் பண்ண போகிறா. ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேன் சுவிட்சுக்கு திரும்பினதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஃபுல் டாஸ் கேப்பில் போகுது, பாஸாக போகுது. சக்தி ஸ்டாப் பண்ணிட்டாரு, சிங்கிள். 3வது லாஸ்ட் ஒன் மோர் பால். தரையோட திரையாக போகுது. 2 ரஷ் பண்ணுறாங்களா சக்தி. எப்போவுமே ஃபீல்டிங்கில் லாங் ஃபீல்டு தான் நிற்பார், ஆனால் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஒரு பவுண்ட்ரி. 3 ஓவருக்கு 36 காமராஜபுரம். ஒருத்தர் பட சக்தி அவருக்கான 2வது ஓவர். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் 2வது ஓவர் போட்டிருந்த சக்தி அவருக்கான 2வது ஓவரை 4வது ஓவரில் போட வந்திருக்காரு. வேறலைக்கு போய் சூப்பரான ஒரு கிளாசிக் சான்ஸ் ஃபார் 6 போயிடுச்சுங்க. சூப்பராக அடிச்சிருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதுக்கு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 6. செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. இதுவும் கேப்பாக ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ராக்கர்ஸ் ரகு பேட்டில் இருந்து வர்ற அனதர் ஒன் 6 தாண்டி போய் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப். ஒரு யங்ஸ்டர் துருன்னு இருக்கக்கூடிய ஃபீல்டர் வரன். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் பேட்டில் பட்ட உடனே அது கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சு ஒரு குவாலிட்டியான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. 2வது 6 பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில். அவருக்கான 2வது ஓவர். அகைன் வெயிட் பிடிச்சாங்க. நல்ல ஷாட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஃபீல்டர் அவரோட கேட்ச்னால விக்கெட் பறி போகுது. 4 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். லாஸ்ட் ஓவர் பட எங்கள் பாலா. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு, இன்னும் சொல்லிட்டாரு. டாட் பால். உடம்புல ஒரு வெடிப்பு இருக்குது. செகண்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் தெளிவாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பிரபா இருக்காரு, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தரையில் போகுது. 2 ஓடுறாங்களா, ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்டில் இருக்க ஃபீல்டர் ராமராஜ். நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா பவுண்ட்ரின்னு நினைக்கிறாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1 பால் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து தரையா போகுது. கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணி பார்க்குறாங்களா. பவுலர் 2க்கு தெளிவாக த்ரோவாக அடிச்சிருக்காரு. பிடிச்சா அடிச்சாருங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் முடிவில் 65 அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். 66 டார்கெட் ஃப்ரம் மாங்கோட்டை. சொன்னால் எங்கள் சைக்கிளில் மாதவன், நான் சைக்கிளில் பிரபா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மோகன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால். அந்த டீம்மேட்ஸ் இருந்த பக்கமாக பவுண்ட்ரி போகும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காருங்க. தேர்ட் ஒன் சூப்பராக அடித்தார். ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா, பின்னாடியே போனார் ராஜா. கேட்சை பிடிச்சிட்டாருங்க. சூப்பர் டேக்கன். 2 பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனை அடுத்த பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா கம்பேக் ஃப்ரம் மோகன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சக்தி வரட்டி அட பார்த்தாரு. டாட் பால். சுத்தோன் கேப்பில் தான் போகும். அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். 1 ரன். லாஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி சூப்பராக அடித்தாருங்க. 3வது பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. 2 ஓவர் பட எங்கள் ராஜா ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன்
வெயிட் பண்ணி பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கங்க யோகேஷ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் பால் ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பிகைன் த ஸ்டம்பில் சுற்றிக்கிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா நல்ல டேக்கனாங்க ஒரு யங்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் கீப்பிங் டாட் பாலை மாற்றிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாரு பாயிண்ட்ல பவுண்டரிக்கான சான்ஸா ஃபாஸ்டா விரட்டி வந்துருக்காருங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போக விடாம. 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. தேர்ட் ஓவர் படா எங்க மாறி ஃபர்ஸ்ட் பாலே பிகைன் த ஸ்டம்பில் பவுண்டரி போகுமான்னு பார்த்தா யோகேஷ் விரட்டி வந்தார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். அங்கே ஃபீல்டர் ராஜா இருக்கார். நல்லா ஸ்டாப் பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் பால் ஒரு விடுப்பு இருக்குது. 4th ஒன் பால் பேக்கப்பில் நல்லா ஸ்டாப் இருக்கணும். டாட் பால் பால் ஒரு ஒயிட் விக்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கீப்பிங் மோகன் அப்படின்னு ஒன்று பிடிச்சிருக்காரு. அதோட லாஸ்ட் 1 more பால். நீ பேட்ஸ் பண்ணால் அஜித் ஆன் ஸ்ட்ரைக். பேக் புட் ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா யோகேஷ் பாலுக்கு விரட்டி வந்தார். கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. ஒரு ரன்னோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. 4th ஓவர் போட மோகன் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பால். தேர்ட் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் விரட்டி போய் ஸ்டாப் ஆகிட்டாங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஒரு ரன். 4th ஒன் சூப்பராக அடித்தாருங்க. குவாலிட்டியான ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி பிரபா பேட்டில் இருந்து. லாஸ்ட் 1 more பால் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் இதுவும் கேப்பில் போகுது. பவுண்ட்ரியா அரவிந்த் நல்ல எஃபோர்ட் போட்டு பார்த்தாரு. ஆனால் தாண்டி போயிடுச்சு. 3வது பவுண்ட்ரி. பேக் டு பேக் 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பிரபா. 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. 6க்கு 26 அடிக்கிற அப்படிங்கிற மேலே குணா வந்திருக்காரு. ரன் அவுட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார் பிரபா. சிங்கிள். 5க்கு 25. செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா யோகேஷ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நிற்க வச்சு மாற ட்ரை பண்ணுவாங்களா? அடிக்கலைங்க. பிடிச்சி அடிச்சிருந்தாலும் பிரபாவோட விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். அந்த பேட்ஸ்மேன் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் ராஜா கொண்டுக்கிட்டு குடுன்னு ஓடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த பேட்ஸ்மேன் குடுன்னு ஓட்டார். நெக்ஸ்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்பில் பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும்னு நினைக்கிறேன். ஃபீல்டரே இல்லை, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலை மாதிரி இருக்குது. லாஸ்ட் 1 more ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே அரவிந்த் நல்ல ஸ்டாப். ஸோ ரெண்டோடல இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இன்னைய டைமில் 2வது அணியாக போல்டி சேரன் மேட்ச்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க காமராஜபுரம். அடுத்த மேட்ச் காமராஜபுரம் வர்சஸ் உடையாண்டிப்பட்டி.